ஹை டீம். இதில் வந்துட்டு நம்மளோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, நமக்கு வந்துட்டு அரேஸ்குள்ள நம்பர் ஆஃப் இன்டிஜர் கொடுத்துருக்காங்க. இந்த இன்டிஜரை வந்துட்டு எது வந்துட்டு செகண்ட் லார்ஜஸ்ட் நம்பர்னு நம்ம வந்துட்டு பிரிண்ட் பண்ணணும். ஸோ வந்துட்டு ப்ரோக்ராம்குள்ளே போகும்போது எப்பயும் போல் மெயின் கிளாஸ் டிக்ளேர் பண்ணிடணும். மெயின் மெத்தட் டிக்ளேர் பண்ணிட்டு ப்ரோக்ராம்குள்ளே போகிறோம். இப்போ இன்ட்டு க்ளோஸ் ப்ராக்கெட், இந்த இன்ட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் என்ன பண்ணுதுன்னா டிக்ளேர்ஸ் த அரே ஆஃப் இன்டிஜர். தென் வந்துட்டு நமக்கு நம்பர்னு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறோம். தென் இஸ் ஈக்குவல் டு அரேஸ்குள்ள 10 12 15 17 4 இன்டிஜரை போட்டுருவோம். இதுக்கப்புறம் இதில் வந்துட்டு இது ஆல்ரெடி வந்துட்டு அசெண்டிங் ஆர்டரில் தான் இருக்குது. ஸோ வந்துட்டு நம்ம ஈஸியாக எது செகண்ட் லார்ஜஸ்ட் நம்பர்னு பிரிண்ட் பண்ணிடலாம். இதில் நமக்கு 15 தான் நம்மளோட செகண்ட் லார்ஜஸ்ட் நம்பர்னு நமக்கு தெரியும். இது நம்ம எப்படி பிரிண்ட் பண்ண போகிறோம்னா, சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்னு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு டபுள் கோட்ஸ்குள்ளே செகண்ட் லார்ஜஸ்ட் நம்பர் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ளஸ் கொடுத்துட்டு நம்பர் க்ளோஸ்டு ப்ராக்கெட்லுக்கு வந்துட்டு நம்பர் டாட் லென்த் -2ன்னு கொடுத்துருக்கோம். இப்போ நம்பர் டாட் லென்த்னா என்னன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இந்த அரே. இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இந்த அரேல -2ன்னு கொடுத்துருக்கோம். இப்போ வந்துட்டு இது எப்படி கணக்கு பண்ணுன்னா, கால்குலேட் பண்ணுதுன்னா -1 அப்படின்னு நம்ம இந்த இடத்துல கொடுத்துருந்தோம்னா 17 வந்துட்டு இது ஃபைனலாக பிரிண்ட் பண்ணும். இப்போ நம்ம -2ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ வந்துட்டு 15ன்னு பிரிண்ட் பண்ணிடும். இப்போ நமக்கு ஈஸியாக பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு இதில் 10 12 15 17 எது செகண்ட் லார்ஜஸ்ட் நம்பர்னா 15. ஸோ -2ன்னு நம்ம போடும்போது இங்கே 15 வந்துட்டு இது பிரிண்ட் பண்ணிடும். ஸோ வந்துட்டு 15 தான் நமக்கு தெரிஞ்சதுனால இங்கே நம்ம பிரிண்ட் பண்ணிட்டோம். ஸோ வந்துட்டு அவுட்புட்டில் வந்துட்டு செகண்ட் லார்ஜஸ்ட் நம்பர் வந்துட்டு 15 நமக்கு இங்கே பிரிண்ட் ஆயிடுச்சு. தேங்க்யூ டீம்.